இதை சற்றும் எதிர்பாராத இருவரும் அதிர்ச்சி அடைந்து தப்பிக்க முயற்சித்திருக்கிறார்கள். பாகன் இருவரையும் பாய்ந்து சென்று பிடித்துவிட்டு, ஏண்டி இதான் உன் லட்சணமா? என்னமோ பத்தினியைப் போல் பேசினாயே வேசி என்றும், உங்களை பஞ்சாயத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி தந்தால்தான் திருந்துவீர்கள் என்றும் கூறியபடி இருவரின் கழுத்தை பிடித்தபடி வெளியே இழுத்து வர முயற்சி செய்தார் பாகன். தான் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று சரோஜாவும், தன் பெற்றோரும் வந்து நிற்க நேரும் என்று சீனிவாசனும் செய்வது அறியாது திகைத்து நின்றார்கள். எப்படியாவது தப்பித்துவிட வேண்டுமென நினைத்த இருவரும் தப்பிக்க முயற்சிக்க மீண்டும் இருவரையும் வளைத்து பிடித்திருக்கிறார் பாகன். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் அருகில் இருந்த உருட்டு கட்டைகளை எடுத்து பாகனை சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். பாகனின் கை கால்களில் உருட்டு கட்டையால் ஓங்கி அடிக்க வலி தாங்க முடியாமல் தன் பிடியை விட்டு கீழே விழுந்திருக்கிறார் பாகன். பின்னர் பாகனின் தலையில் அடித்திருக்கிறாள் அந்த தர்ம பத்தினி சரோஜா. மேலும், இவர் உயிரோடு இருந்தால் நமக்கு என்றுமே பிரச்சனைதான், இவரை கொன்றுவிடலாம் என்று கூறி இருவரும் சேர்ந்து வலியால் துடித்து கொண்டிருந்த பாகனின் கழுத்தை மூச்சு திணற திணற நெருக்கியிருக்கிறார்கள். இருவருமாக பலம் கொண்டு அழுத்தியதில் அவர்களிடமிருந்து விடுபட முடியாமல் கை கால்கள் துடிதுடிக்க, கண்கள் பிதுங்க, சில நிமிடங்களில் அனைத்து அசைவுகளும் நின்று போனது பாகனுக்கு. இருவரும் சேர்ந்து செய்த வெறி செயலில் அதே இடத்தில் உயிரை விட்டார் பாகன். அதன் பின்னர் கொலையை மறைக்க முடிவு செய்தார்கள் இருவரும். தன் கணவர் முயல் வேட்டைக்கு காட்டுக்குள் செல்வதாகத்தான் தன்னிடம் கூறினார். எனவே பாகனை காட்டுக்குள் போட்டுவிட்டால் வேறு யாரோ தாக்கியது போல் ஆகிவிடும் என யோசனை சொல்லியிருக்கிறார் சரோஜா. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து வயலுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் எப்படி பார்த்து இவங்க கலெக்ஷன் பண்ணி சன்றை அவங்கள ரெடி பண்ணி என்ன பண்ணாங்களோ நமக்கு தெரியாது. அதனால அந்த இடத்துல கழனிக்கு போயிட்டு திரும்பி வரும்போதும் அதே இடத்துல மரத்தானை வந்து இவங்க அங்கே ஆளை குளோஸ் பண்ணியிருக்காங்க. அவளின் யோசனைப்படி பாகனை ஒரு கோணி பையில் போட்டு கட்டிவிட்டு ஊர் அடங்கும் வரை காத்திருந்தார்கள். இரவு 8:30 மணி அளவில் கொல்லப்பட்ட பாகனை இரவு 11 மணி வரை வீட்டிலேயே வைத்திருந்து விட்டு 11 மணிக்கு மேல் இருவருமாக சேர்ந்து அருகில் இருந்த காட்டிற்குள் போட்டுவிட்டு எதுவும் தெரியாதது போல் ஊருக்குள் வந்து விட்டார்கள். மறுநாள் காலை விவசாயத்திற்கு வரும் பாகன் வராததால் சரோஜாவிடம் விசாரிக்க, அவர் நேற்று மாலை முயல் வேட்டைக்கு போனவர் இன்னும் வரவில்லை என வாய்க்கூசாமல் பொய் சொல்லியிருக்கிறார். இரவு சென்றவன் இன்னும் வரவில்லையே என்ற சந்தேகமடைந்த ஊர் மக்கள் பாகனை தேடத் தொடங்கினார்கள். காவம் என்ன பாரு மடிக்க என்ன கேட்டுக்கிறாங்க, பையன் போய் நாட்டில் பார்த்துட்டு 12 மணி ராத்திரிக்கு கடவை திறந்துருக்கான். திறக்கவா அப்பாம்மா, அம்மா எங்க, நீ ஒன்று இருக்கிறியா, அப்பா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். உங்கள் அப்பா எங்கே போயிட்டுருக்காங்கடா, எங்கள் கூட தான் இருந்தாங்க, எங்கே போயிட்டாங்களா தெரியலன்னு கேட்டிருக்கான். நீங்கள் 2 பேர் தானே தண்ணி அடிக்க போனீங்க, எங்கள் அப்பாவை காணோன்னு கேட்டிருக்கான். கேட்கவே இப்படி இருந்துட்டு அப்புறம் படுத்துட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி பார்த்தா அப்பா கிடையாது போட, எங்கே போயிட்டாங்க அம்மா அப்படின்னு அம்மாவை கேட்கவே, எங்கே போயிடுது தெரியலடான்னு சொல்லி ஊரில் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்குள்ள பார்க்குற ஆளுக்கெல்லாம் ஒருத்தர் 2 பேரும் இங்கே வலையில் பல நேரத்தில் இருக்குதான், அங்கே தான் இது நடந்திருக்குன்னு போய் எல்லாம் கேட்கும்போது போய் பார்த்தாக்கா வலையில் அந்த இடத்துல இருந்துருக்குது. அந்த வலையில் இருக்கும்போதும் பார்த்தாக்கா இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகமாகிடுச்சு, இங்கே தான் எது நடந்துருக்கிறதுனால எல்லாம் ஊரெல்லாம் ஜனங்கள்லாம் போயிட்டு அங்கே போய் தேடணும். சிறிய ஊர் என்பதால் எளிதாக தேட முடிந்தது. ஆனால் ஊரில் எங்கும் கிடைக்காத நிலையில் காட்டில் பாகன் பிணமாக கிடப்பதை ஆடு மேய்க்கும் சிலர் பார்த்துவிட்டு ஊர் மக்களிடம் கூறினார்கள். இதனால் பதட்டமடைந்த ஊர் பொதுமக்கள் அனைவரும் காட்டுக்குள் குவிந்தனர். அங்கு பாகனின் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்ட தடயமும் கோணிப்பையையும் பார்த்த ஊர் மக்கள் இது சரோஜாவும் சீனிவாசனும் சேர்ந்து செய்த கொலைதான் என முடிவு செய்து இருவரையும் தேடி பிடித்து ஒரு மரத்தில் கட்டி போட்டு அவர்களிடம் ஊர் பெரியவர்கள் விசாரிக்க, தாங்கள்தான் தங்களின் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்ததாலும் தாங்கள் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டதாலும் பாகனை அடித்து கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு யாருக்கும் தெரியாமல் காட்டில் போட்டுவிட்டும் என ஊரார் முன் உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளனர். கிடைக்காது போயிட்டு பிறகு அங்கேருந்து அவங்க அம்மாவெல்லாம் அழுந்துக்குன்னு என்ன ஆயிடுச்சு எங்கள் மகனுக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. சுற்றி முற்றி பார்த்தா இங்கேயும் தேடி பார்த்தா இங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அவங்க மனைவி வீட்டில் இருக்கவ இங்கே என்னமோ சந்தேகம் இருக்குது, வீட்டில் நைட்டில் தானே வந்தாங்க, எங்கே போயிருக்காங்க, அதை கூப்பிட்டு 4 பேரை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சு கேட்கலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டாங்க. நாங்களாம் பஞ்சாயத்து பண்ணோம். எத்தனையோ முறை கேட்டோம், வரல. எங்கெல்லாம் 2 பேரும் வீட்டில் தான் இருந்தோம், காலையில் போனது எங்கே போச்சுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் 2 பேரும் மிரட்டி விட்டு கேட்டோம். கேட்ட பிறகு 2வது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பால்டனில் தான் குடிச்சிட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்ச்சு. சரி, பால்டன் குடிச்சா எங்கெல்லாம் உயிரோடு தான் இருப்பாங்க, வாங்கம்மா எந்த இடத்துல பால்டன் குடிச்சாங்கன்னு காட்டு அப்படின்னு கூட்டின்னு போனோம். ஒரு காட்டுக்கிட்ட இட்டுன்னு போய் ஒரு காலி டப்பா எடுத்து காட்டும் போதும் இந்த இடத்துல இது பால்டன் இல்லையம்மா, இந்த இடத்துல பால்டன் குடிக்கல, பால்டன் டப்பாவும் இல்லை, நீ எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காட்டுன்னு சொல்லவா, அது அதே இடத்துல உட்காந்துச்சு. அதுக்கு பிறகு ஜனங்க பசங்கள்ட்டெல்லாம் ஃபுல்லாக பொதுரை தேடினாங்க பாரு, அந்த இடத்துல பார்த்தாக்கா பாடி இருந்துச்சு.
அந்த இடத்துல பாடி பார்த்தோன்னா இங்கே அடிச்சு போட்டுக்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இந்த பொம்பளையை விடக்கூடாது, எல்லாம் அப்படியே கையோட பிடிச்சின்னு வந்து ஓராமட்டான் கட்டிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு வந்தோம். கூப்பிட்டுன்னு வந்து எல்லாம் கூப்பிட்டு கேட்டாக்கா, யார் யார், சரி நீ ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டா, யார் யார் செஞ்சீங்க, உனக்கு கூட யார் வந்தது, யார் யார் செஞ்சு அடிச்சிங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னாங்க. யாரும் இல்லை, நாங்கள் 2 பேரும் செஞ்சு நாங்கள் 2 பேர் தான் தூக்கின்னு போய் போட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுக்கு பிறகு இனிமேல் ஊருக்கார் பார்த்து நம்ம இன்னும் செய்ய முடியாது, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அறிவிச்சிட்டுங்க. அதன் பின்னர் இந்த கொலை சம்பவம் குறித்து 6/9/2011 அன்று மாலை 6 மணி அளவில் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு சரோஜா சீனிவாசன் இருவரையும் கட்டி இழுத்துக்கொண்டு ஜம்னா மரத்தூர் போலீசில் புகார் செய்தனர். ஆனால் காவல் நிலையத்தில் ஒரே ஒரு ரைட்டர் மட்டும் இருந்ததால் வழக்கு பதிவு செய்யப்படாமல் இது குறித்த தகவல் மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இரவு 9 மணி அளவில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அதன் பின்னர் இரவு 10 மணி அளவில் பாகனின் உடலை கைப்பற்றிய காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக உடலை அனுப்பிவிட்டு இந்த கொலையை செய்த சரோஜாவையும் சீனிவாசனையும் கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தது காவல்துறை. தன் மனைவியின் கையாலேயே பாகன் கொல்லப்பட்டதும் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கொலையை மறைத்ததும் ஊர் மக்கள் கூடி மரத்தில் கட்டி வைத்து விசாரித்ததும் அந்த ஊரில் மட்டுமல்லாமல் அக்கம்பக்கம் கிராமங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவங்க போய் வந்திருக்காங்க, வந்து அந்த பொதுராண்டை வந்து அடித்து சண்டை பிடிச்சிருக்காங்க. சண்டை பிடிச்சி அடித்து போட்டு அந்த பொதுவில் இழுத்து போட்டு ஆளுங்கெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ யாருமே இல்லை, இவங்க பொதுவில் இருந்துக்கிறாங்க. அப்போ ஆளுங்கெல்லாம் போயிட்டு அடித்து இந்த காட்டில் எடுத்துன்னு வந்து போட்டுக்கிறாங்க. எடுத்துன்னு வந்து போட்டு நான் அப்போ தான் நாடியில் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவை கேட்டாக்கா, அம்மா அப்பா எங்கன்னா கேட்டான். அவர் இல்லை, அவர் எங்கேயும் போயிட்டுக்கிறாரு நான் சொல்லிட்டான். சரி எங்கள் அம்மா சொல்லிட்டாரு. நான் தூங்கிட்ட தூக்க வரைக்கும் அதுக்கும் தூங்கிட்டவன். தன் தாயாலேயே கொல்லப்பட்ட தந்தை, அந்த கொலைக்காக சிறையில் இருக்கும் தாய் என இருவரையும் இழந்து அவர்களின் 10 வயது சிறுவன் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பது புரிந்தும் புரியாமலும் தன் தந்தையின் ஈமச் சடங்குகளை செய்ததை பார்த்த எவரும் ஒரு துளிர் கண்ணீர் சிந்தாமல் செல்ல முடியாது. இன்று கள்ளக்காதல் என்பது ஒரு விஷச்செடியாக சமுதாயத்தில் வளர்ந்து உள்ளது. கள்ளக்காதல் வளர்வதற்கு உடல் ரீதியான தேவையை மிக முக்கிய காரணமாக உள்ளது. தன் உடல் இச்சையை தீர்த்து கொள்ள நினைக்கும் ஆண்கள் அதை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும், அல்லது அதற்காகவே இருக்கும் வேறு வாய்ப்புகளை நாடிச் செல்லலாம். அதை விட்டு குடும்ப பெண்களுக்கு குறிவைப்பது ஒரு சமுதாய குற்றமாகவே பார்க்கிறது நமது உளவுத்துறை. அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் பெண்கள் காம வலைகளை விரிப்பவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் சுய நினைவுடன் ஒரு நிமிடம் சுகத்திற்கு எத்தனை இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதை சிந்தித்து செயல்படுவதும், தன் கணவனிடம் இருக்கும் ஒரு சில குறைகளை பேசி சரி செய்து நம் நாட்டின் கலாச்சாரப்படி ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மட்டுமல்லாமல் ஒருத்திக்கு ஒருவன் என்ற கட்டுப்பாட்டுடன் பெண்கள் இருக்க வேண்டும். அப்படி ஆணும் பெண்ணும் சுய ஒழுக்கத்தில் இருந்தால்தான் கள்ளக்காதலும் அதைத் தொடர்ந்து நடக்கும் இதுபோன்ற கொலை சம்பவங்களும் நம் சமுதாயத்தை விட்டு விலகும் என்று அறிவுறுத்திவிட்டு விடைபெறுகிறது நமது உளவுத்துறை. மீண்டும் சந்திப்போம் அடுத்த உளவுத்துறையில். நன்றி, வணக்கம்.